இப்போ நமக்கு குளிர்ந்த நீர் வெயில் காலத்தில் வந்து குளிர்ந்த நீர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வெயில் காலத்தில். வெயில் காலத்தில் வந்து குடிக்கிற தண்ணியும் சரி, குளிக்கிற தண்ணி எல்லாம் சூடாக இருக்கும். அப்போ வந்து குளிர்ந்த நீர் கிடைக்காதான்னு நம்ம ரொம்ப ஏங்குவோம். குளிக்கிறதுக்கு குளிர்ந்த நீர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குவோம். டேப்பை திறந்தாக்கா, பைப்பை திறந்தா ஒரே சூடாக தான் தண்ணி வரும். அப்போது குளிர்ந்த நீரோட அருமை வந்து நமக்கு வெயில் காலத்தில் தெரியும். குளிர்ந்த நீர் வந்து எவ்வளோ அருமையானது. குடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கிறதுக்கு நிறைய மக்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மண்பானையில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியாக தண்ணி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏங்குவாங்க. அப்போது குளிர்ச்சியான தண்ணீரோட அருமை அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், வெயில் காலத்தில் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணணுன்னா, அது எப்போ கிடைக்கும்? குளிர்ச்சியான தண்ணீர் நமக்கு எப்போ கிடைக்கும்? குளிர்காலத்தில் தான் கிடைக்கும். மழை காலத்தில் கிடைக்கும். மழை காலத்தில் வந்து குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் இயல்பாகவே குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா குளிர்ச்சியான தண்ணீர் நமக்கு வெயில் காலத்தில் கிடைக்காது, ஆனால் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போ கிடைக்குதோ அதை அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா குளிர்ச்சியான தண்ணீருக்கு அது வந்து சாதாரண தண்ணி கிடையாது, ஒரு அரிதான தண்ணி, ரொம்ப கிடைப்பதற்கு அரிய தண்ணீர். எப்போ வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணி கிடைக்காது. அப்போ அது எப்போ கிடைக்குதோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ மழை காலத்தில் தான் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் குளிர்காலத்தில் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்கிறதுக்கும் இயல்பாகவே எங்கே பார்த்தாலும் அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த குளிர்ச்சியான தண்ணீர் எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். வெயில் காலத்தில் குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்போ அது எப்போ கிடைக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு வந்து மழை காலத்தில் தான் குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கும். அப்போ குளிர்ச்சியான தண்ணீரில் வந்து மழை காலத்தில் வந்து குளிர்ச்சியான தண்ணீரில் குளிர்ச்சியான தண்ணீரை குடிங்க. அதுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்க சொல்ல, இயல்பாகவே உங்களுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும். குடிக்கிற தண்ணியும் சரி, குளிக்கிற தண்ணியும் சரி, குளிர்காலத்தில் மழை காலத்தில் குளிர்ச்சியாக தான் இருக்கும். அப்போ அந்த குளிர்ந்த தண்ணீர் எப்போ கிடைக்குதோ, அது மழை காலமாக இருந்தால் என்ன, வெயில் காலமாக இருந்தால் எப்போ கிடைச்சாலும் நீங்கள் அதை குடிச்சிருங்க. ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. இயல்பாகவே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்க பழகுங்க. அது வந்து அவ்வளோ அருமையானது. அந்த இயல்பாகவே குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள், அந்த குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை குளிர்ச்சியாகவே குடிக்க பழகுங்க. ஏன்னா அந்த தண்ணி கிடைக்காம தான், அந்த குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்காம தான் நீங்கள் வெயில் காலத்தில் அவஸ்தைப்பட்டீங்க. அப்போ குளிர்ச்சியான தண்ணீரோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அது எப்போ கிடைச்சா என்ன, கிடைக்கும்போது குடிச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் குளிர்காலத்துலேயும் குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்க மாட்டீங்க, வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்காது. அதாவது குளிர்காலத்துலேயும் குளிர்ச்சியான தண்ணீரில் குளிக்க மாட்டீங்க, வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்காது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே குளிர்ச்சியான தண்ணீரில் குடிக்கிறதோ அதை பயன்படுத்துவதோ இல்லாமல் போய்விடுகிறது. ஏமாற்றம் தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. எப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்புகளே இல்லையோ அப்போ தான் அந்த வாய்ப்புக்காக, ஏற்கனவே கிடைச்ச அந்த வாய்ப்புக்காக ஏங்குறீங்க. அப்போது நீங்கள் வந்து எப்போ கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு அந்த குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கும்னா அப்போ நீங்கள் ஆசை தீர குளிச்சுக்கோங்க. ஆசை தீர குளிர்ச்சியான தண்ணீரில், அதாவது எப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம், வருஷத்தில் ஒரு 4 மாதம் உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கும். எப்போ ஆரம்பித்து அக்டோபர், நவம்பர், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 5 மாதம் உங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கும். குளிர்ச்சியான தண்ணீரில் குளிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் குளிர்காலம். அப்போ அந்த கடும் குளிர்லாம் அந்த மார்கழி மாதத்தில் வரும். அப்போல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தண்ணி உங்களுக்கு வெயில் காலத்தில் கிடச்சா எப்படி இருந்திருக்கும்? அந்த கடும் குளிர் மார்கழி மாதத்தில் தண்ணீர்லாம் அப்படி ஐஸ் ஆட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தண்ணி வெயில் காலத்தில் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு மே மாதத்தில் ஒரு மார்கழி மாத குளிர் தண்ணீர், அந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கிற அந்த குளிர்ந்த தண்ணீர் உங்களுக்கு ஒரு மே மாத கோடை காலத்தில் கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? அப்போ அப்படிப்பட்ட தண்ணீர் உங்களுக்கு மே மாதத்தில் கிடைக்கல, சரி குளிர்காலத்துலேயே அது கிடைக்குதே, மார்கழி மாதத்துலேயே அது கிடைக்குதே, அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல. எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போது வந்து குளிர்ச்சியான தண்ணீர் எப்போ கிடைச்சாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அது எந்த மாதத்தில் கிடைச்சா என்ன, நமக்கு நல்ல 5 மாதம் குளிர்காலம், நம்ம குளிரை நல்லா அனுபவிக்கணும். வாழ்க்கை அனுபவிக்கிறது இதுதான். அந்த தட்பவெட்ப நிலையை நல்லா அனுபவிக்கணும், குளிரை அனுபவிக்கணும், குளிரை வந்து நல்லா உள்வாங்கணும். அதுதான் வந்து கோடை காலத்துக்கு நம்ம வந்து நல்லா தாக்குப்பிடிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் குளிரை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோடை காலத்தில் உங்களுக்கு நல்ல கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு தயாராகிடும். கோடை காலத்தை தாக்கு பிடிக்கணும்னா நீங்கள் குளிர்காலத்தை நல்லா அனுபவிக்கணும், குளிர்ச்சியை நல்லா அனுபவிக்கணும். இந்த கடும் குளிர், மழை, அந்த பச்சை தண்ணியில் குளிங்க, பச்சை தண்ணியை குடிங்க, குளிர்ந்த நீரை குடியுங்கள்.
குளிர்காலத்தில் நல்லா குளிர்ந்த நீரில் குளிக்கணும், குளிர்ந்த நீரை குடிக்கணும். இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எப்பவும் பூந்துக்க கூடாது. ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் தூங்குகிற நேரம் மட்டும் அதுக்கும் ஒரு நியாயமான போர்வை தான். உடனே கம்பளி போர்வையெல்லாம் எடுத்து மூடிக்கிட்டு, அது தமிழ்நாட்டு வெப்பநிலை கம்பளி போர்வைலாம் தேவையில்லை, சாதா காட்டன் போர்வையே போதுமானது. அந்த மாதிரி குறைந்தபட்சம் அது ரொம்பவும் இந்த கம்பளி போர்வை அப்படி குளிர்ச்சியே தெரியாத மாதிரி, குளிர்காலம்னா என்னென்னே தெரியாத மாதிரி குளிர்காலத்தை கடந்து வந்துடாதீங்க. குளிர் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு நீங்கள் அப்படி குளிர்காலத்தை கடந்து வந்து விடக்கூடாது. வெந்நீரில் குளிக்கிறது, வெந்நீரை குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வெந்நீரை பயன்படுத்துவது, அப்புறம் கதகதப்பான அதாவது கம்பளி ஆடைகளை அணிந்து கொள்வது, அப்புறம் போத்தும் போதும் அப்படி கம்பளி போத்திக்கிறது. இப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்னா என்னன்னு தெரியாமலே குளிர்காலத்தை கடந்து வந்துடுவீங்க. ஒரு 5 மாதத்தை சூடாகவே போதும் சாப்பிட அப்படிலாம் இல்லாமல் நல்லா குளிர்ச்சியை அனுபவிங்க. குளிர்ச்சியோட அருமை வெயிலில் தான் தெரியும். வெயில் காலத்தில் உங்களுக்கு குளிர்ச்சி கிடைக்காது. ஆக எப்போ உங்களுக்கு குளிர்ச்சியான நீர், குளிர்ச்சியான உணவு, குளிர்ச்சியான நீர் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வெயில் ஒரு குளிர்காலத்தில் உங்களுக்கு வெந்நீர் கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணும். வெதுவெதுப்பான தண்ணீர் கிடச்சா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணும். குடிக்கிறதுக்கு குளிர்காலத்தில் நமக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் தேவை அப்படின்னு நமக்கு தோணும். குளிப்பதற்கும் தண்ணீர் வெதுவெதுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும். ஆனால் கிடைக்காது. குளிர்காலத்தில் எல்லா தண்ணியும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? வெயில் காலத்தில் கிடைக்கும். வெயில் காலத்தில் உங்களுக்கு நல்ல கதகதப்பாக இருக்கும், தண்ணீரெல்லாம் கதகதப்பாக இருக்கும். குளிக்கிறதுக்கான தண்ணீர், குடிக்கிறதுக்கான தண்ணீர் எல்லாமே சூடாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெயில் காலத்தில் நல்லா சூடான தண்ணியை குடிக்கணும். ஏன்னா இந்த சூடான தண்ணியோட அருமை நமக்கு எப்போ தெரியும்? குளிர்காலத்தில் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அது அந்த சூடான தண்ணீர் உனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் நல்லா குளிச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். குளிர்ந்த காலத்தில் உங்களுக்கு வெந்நீர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் குளிர்காலத்தில் உங்களுக்கு வெந்நீர் கிடைக்காது. அதாவது இப்போ நம்ம அடுப்பில் போட்டுக்கிறோம், அடுப்பில் வெந்நீரை போட்டுக்கிறோம், அது வேறு விஷயம். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி நினச்சிக்கிட்டு அந்த தண்ணீர் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்குது. எப்போ அதாவது குளிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல வெந்நீர் தேவைன்னு தோணும், வெதுவெதுப்பான தண்ணீர் தேவைன்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் அது எப்போ கிடைக்கும்? குளிர்காலத்தில் கிடைக்காது, வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். அப்போ அந்த வெதுவெதுப்பான தண்ணீரோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா குளிர்காலத்தில் அது உங்களுக்கு கிடைக்கல. அப்போ அது எப்போ கிடைக்குதோ அப்போ அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வெயில் காலத்தில் அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். எங்கே போனாலும் குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணீராக இருந்தாலும் சரி, சூடாகவே இருக்கும். ஏன்னா அந்த தண்ணீரோட அருமை உங்களுக்கு எப்போ தெரியும்? குளிர்காலத்தில் தெரியும். ஆனால் எப்போ கிடைக்குதோ நீங்கள் அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. குளிர்காலத்தில் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. வெயில் காலத்தில் தான் வெதுவெதுப்பான தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீரை நல்லா வெயில் காலத்தில் நல்லா குடித்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்காமல், வாய்ப்புகள் இல்லாத பொழுது அந்த வாய்ப்புகளுக்காக இயங்குறதும், அந்த வாய்ப்புகளை செயற்கையாக உருவாக்குறதும், அதனால் உடல் நலன் குழப்பத்தில் குழப்பமடைவதும். அதனால் குளிர்காலத்தில் நல்ல நம்ம உடம்பு தாக்கு பிடிக்கணுமா? குளிர் தாங்க முடியாமல் செத்து போயிடுறாங்க. காரணம் என்னென்னா, வெயில் காலத்தை நல்லா அனுபவிக்கிறது கிடையாது. வெயில்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏசிலே உட்காந்துக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அந்த வெப்பம் என்பது உடம்பு தாக்கு பிடிக்கணும், அதுக்கு பழகணும். அப்போ தான் குளிர்காலத்தை தாங்கும். குளிர்காலத்தை நல்லா தாங்கணும் அப்படின்னா, குளிரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல வெயில் காலத்தில் நல்ல வெயிலோடு கலந்து வாழணும். அதுக்காக வெயிலில் காயணும்னு சொல்லலை, நல்ல ஏசியில் இருக்காமல் நல்ல ஒரு திறந்த வெளியில் ஒரு நிழலில் அப்படி வெயிலோடு கலந்த ஒரு வாழ்க்கை, ஏசியில் போய் புகுந்துக்காமல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா குளிரை நல்லா தாங்கிக்கும் உடம்பு. குளிரை தாங்கிறதுக்கு நம்ம குளிர்காலத்தில் பயிற்சி எடுக்கக்கூடாது. குளிரை தாங்கணும்னா வெயில் காலத்தில் நீ நல்லா வெயிலில் கலந்து வாழ்ந்திருந்தால் உனக்கு குளிர்காலம் எளிதாக போகும். குளிரை நல்லா தாங்க வேண்டுமென்றால் வெயில் காலத்தில் நல்லா வாழணும். அது மாதிரி வெயிலை நல்லா தாங்கணும்னா குளிரை நல்லா அனுபவிக்கணும். குளிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியை நல்லா உடம்பு உள்வாங்கினா வெயில் காலத்தை நான் ஈஸியாக எதிர்கொள்ளலாம்.